மாடி வீடு கதை கேட்கலாமா? என்ன போங்க சார், எந்த வேலை செய்தாலும் செய்யலாம், வீடு கட்டுகிற வேலையில் மட்டும் தெரிந்தவர்கள் இறங்கக்கூடாது. 10 கல்யாணம் கூட செய்து விடலாம், சிரமம் இல்லை. ஒரு வீடு கட்டி முடிப்பதென்றால் உயிர் போய் உயிர் வருகிறது. ஒரு சாமான் கிடைக்க வேண்டுமானால் என்ன பாடுபட வேண்டியிருக்கு. எவ்வளவு அலைச்சல்! எங்கெங்கே திரிவது, எவனவனை கெஞ்சுவது, 1க்கு 3ஆக கொடுத்துவிட்டு அவன் செய்கிற ஒய்யாரத்தை சகித்து கொண்டு 9ஆம் தேதி வாங்க பார்க்கலாம், உங்கள் வேலை சரியில்லை போல இருக்குது, போன இடத்துல கிடைக்கல, இன்னொருவரிடம் கேட்டு இருக்கிறேன், பார்ப்போம், நாளை பகல் 12 மணிக்கு வாங்க என்று மரக்கடை, இரும்பு கடை, ஒவ்வொரு சாமான் விற்பவனும் சொல்கிறபடியெல்லாம் ஆடி போதும் போதும் ஆகிவிட்டது சார். எனக்கு இந்த சல்லை எப்போது முடியும்னு இருந்தது. முடிந்த பிறகு தான் நிம்மதியாக மூச்சுவிட முடியுது. ஆச்சு, நாளை காலை இருந்து ஆரம்பமாகிவிடும். அந்த கடை இந்த கடை பாக்கிக்கு ஆள் வர ஆரம்பிக்கும். போதா குறைக்கு இது என்ன விலைக்கு வாங்கினது, இது என்ன தேக்கா, செம்மரமா, கல்லியா, மாமரமானு ஒவ்வொரு சரத்துக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்க வருகிறவர்கள் வேறு உண்டு. முனிசிபாலிட்டிக்காரன் வேற மோப்பம் கொண்டே இருப்பான். மகா தொல்லை சார், மகா தொந்தரவு. என்னமோ வெளியே இருக்கிறவர் மகாதேவ முதலிக்கு என்ன மாடி வீடு கட்டிவிட்டான் என்று சொல்வார்கள். எனக்கல்லவா தெரியும் இதில் இருக்கிற கஷ்டமெல்லாம். அந்த புதிய மாடி வீடு கட்டுவதற்காக மகாதேவ முதலியார் உண்மையிலேயே அதிகமாகத்தான் கஷ்டப்பட்டார். ஆகையால் கட்டி முடித்த பிறகு அவருக்கு அலுப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் கட்டுவதற்காக அவர் பட்ட சிரமத்தை விட 1000 மடங்கு அதிக சிரமம் கட்ட வேண்டும் என்ற ஆசை அவர் மனதை குடைந்து இரவில் தூக்கம் வராதபடி செய்த போது உள்ளூர சந்தோஷந்தான். வீடு அழகாக அமைந்துவிட்டது. அதிக இனிப்பு கூடாது என்று அத்துடன் கொஞ்சம் புளிப்பும் சேர்த்து பண்டம் செய்வார்களே, அதுபோல் அந்த சந்தோஷத்தை அப்பட்டமாக அனுபவிப்பதை விட கொஞ்சம் சஞ்சலத்தையும் கூட்டி கலந்து சாப்பிட்டார். எந்த வேலை செய்தாலும் செய்யலாம், இந்த வீடு கட்டுகிற வேலையில் மட்டும் தெரிந்தவர்கள் இறங்கக்கூடாது சார் என்று கூறினாரே, அது வீட்டுக்கு குடி புகுந்ததை விழாவாக்கி வேண்டியவர்களுக்கு விருந்தளித்து விட்டு அவர்கள் வீடு லட்சணமாக அமைந்திருக்கிறது என்பதை பாராட்டி பேசினதை காதார கேட்டு கழித்தான். பிறகு கூறின கருத்து முதலிலே பெருமையாகத்தான் இருந்தார். சாஜர் தானே மாடி வீடு கட்ட வேண்டுமானால் மரக்கடை, இரும்பு கடைக்காரர்களிடமெல்லாம் நடையாக நடந்தாக வேண்டும் என்பது தெரியாமலா அந்த வேலையில் இறங்கினார்? அதெல்லாம் இல்லை. அவருக்கு அதிலே உள்ள கஷ்டம் அத்தனையும் தெரியும். சிலர் எடுத்து காட்டின போது அதை பார்த்த முடியுமா? சிரமம் இருக்கத்தானே செய்யும். அதையே எண்ணிக்கொண்டு வீட்டை இப்படியே விட்டுவிட்டா 6 மாதத்திலே குட்டிச்சுவராயிடுமே என்று வாதாடியும் இருக்கிறார். புதிய மாடி வீடு கட்டி முடித்து கழித்தான பிறகே கவலையை கூறலானார். தனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் மேலே குறிப்பிட்டுள்ளபடி பேசினார் மாடி மகாதேவர். மாடி வீட்டிலே இருக்கிறதாலேயே மண்டை கர்வம் வரணுமா என்ன? என்ன மகா மாடி வீடு கட்டிவிட்டான், ஊரிலே உலகிலே இல்லாத மாதிரி. மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி மகாராஜனை வாழ்ந்தவன் எல்லாம் கூட காலம் வந்தா கட்டின துணி கூட இல்லாமல் கஞ்சிக்கு அலையிறான். இவன் என்னமோ 3 அடுக்கு கட்டிவிட்டவன் மாதிரி ஒரே முடிக்கில் இருக்கிறான். கட்டிவிட்டானெல்லோ மாடி. குருவி கூட தான் அந்த மரத்து உச்சியில் கூடு கட்டி கொண்டு இருக்குது. கோவணம் மாட்டும் இடம் இது. ஒரு தோட்டம் துறவு ஒன்றும் கிடையாது. கடைகள் மகா மோசம். வெறும் கல்லியும் சுள்ளியும் போட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிற பழைய சாமானை எல்லாம் பூசி கீசி போட்டு புது மாடிடான்னு காட்டுறான் ஊரருக்கு. இந்த லட்சணத்துக்கு அங்கே 100 இங்கே 100ன்னு கடன் வேற பட்டிருக்கான். இப்படி இருக்கு விஷயம். என்னடான்னா பெரிய பங்களா கட்டி விட்டவன் போல கர்வம் பிரித்து அலைகிறான். பக்கத்து தெருவில் பச்சை கலர் கொடுத்து இருக்கு பார் புது மாடை. யாருது தெரியுமா? பட்டணத்திலே பலகார கடை, காலனா, காப்பி தண்ணி விற்கிறவன் கட்டினான். உலகத்திலே யாராருக்கோ அதிர்ஷ்டம் வருவதும் போவதும் சகஜம். இவன் என்னடானா புதுசாக மாடி வீடு கட்டிவிட்டானாம். இதற்கு மண்டை கர்வம் பிடித்து அலையிறான். இவ்வளவு கோபம் வந்துவிட்டது இரும்புலியூராருக்கு. மகாதேவ முதலி கட்டின மாடி வீட்டை பற்றி பால்காரர் சொன்ன உடனே பால்காரருக்கும் மகாதேவ முதலியார் மீது பிரமாதமான அன்பு கிடையாது. புது வீடு குடி போனதற்காக நடத்திய விருந்தின் போது பால்கார பண்டாரத்திடம் 6 படி பால் வாங்கினார் முதலியார். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவே பால்காரர் நம்ம மகாதேவ முதலியார் மாடி வீடு கட்டி குடி போனார், வீடு அழகாக இருக்கிறது என்று சொன்னான் இரும்புலியூராரிடம். வேலை மிகுதியாலே மகாதேவர் இரும்புலியூராருக்கு அழைப்பு அனுப்பவில்லை விழாவுக்கு. காரணமே இல்லாவிட்டாலும் கோபம் வரும் இரும்புலியூராருக்கு. சொல்ல வேண்டுமா இந்த சமயத்தில் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு என்பதை? பிடித்தார் ஒரு பிடி, சுட சுட.
மகாதேவி முதலிக்கு மட்டுமல்ல, அந்த மாடி வீட்டுக்கும் சேர்த்து கொடுத்த சவுக்கடி. மாமன் வாழ்கிறான் மாடி வீட்டில் மாப்பிள்ளை போல. விலைவாசி இவ்வளவு அதிகமாக இருக்கிற நேரத்தில் எவ்வளவு ஜோராக கட்டியிருக்கான் வீட்டை. நல்ல பார்வையாக இருக்குது வீடு. அருமையான சாமான் போட்டு இருக்குது. கல் பலகை போல இருக்குது மர சாமான்கள் எல்லாம். கட்டர் கொடுத்து கூடம் அமைத்து இருக்கிறான். மாடி மேலே கொஞ்ச நேரம் மாலை நேரத்தில் உழவினாலே போதும், பீச்சு கெட்டதுன்னு இருக்கும். இப்படி மாமன் மாடி வீட்டில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறான். இங்கே நம்ம சோனாச்சலம் மகாதேவ முதலிக்கு மருமகன் என்ற பெயர் மட்டும் சுமந்து கொண்டு கிடக்கிறான். நேற்று ராத்திரி மழையில் அவன் வீட்டு கொல்லை சுவர் இடிஞ்சு கரைஞ்சு போயிட்டுது. புதுமனை புகுவிழாவுக்கு விடியும் போதே வந்திருந்து விருந்து முடியும் வரை இருந்து விட்டு போன வில்வநாத சுவாமி இப்படி விசாரப்பட்டார். காவி கிடையாது. வில்வநாதருக்கு பெயர் சாமி என்று இருப்பதற்கு காரணம், அவருக்கு குடும்பம் என்பது கிடையாது. நல்லவர் என்று சகலரும் சொல்ல வேண்டும் என்பதற்காக வில்வநாத சாமி விடிந்ததிலிருந்து பொழுது சாய்கிற வரையிலே பலருடைய வீடுகளுக்கு சென்று அவரவர்கள் கூறும் குறைகளை கேட்டு அவர்களுக்கெல்லாம் சமாதானம் கூறிவிட்டு அப்படியே கையோடு எடுத்துக்கொண்டு போன கட்டு மாத்திரை, சூரணம், தைலம் இவைகளையெல்லாம் சமயத்துக்கு இடத்துக்கும் ஏற்ற அளவு இறக்குமதி செய்துவிட்டு வருகிற வழக்கம். மாடி வீடு அழகாக இருக்கிறது என்று மட்டும்தான் மற்றவர்கள் சொன்னார்கள். மகாதேவி மனதுக்கு இதெல்லாம் ஒரு பிரமாதம்னு ஒரு சொல்ல மாட்டேன். அவன் மகாராஜனா தீர்காயுசாக வாழ வேணும். இது என்ன வீடு தள்ளுங்க, இதை விட பெரிய பெரிய வீடு, தோட்டம், வயல் சகல சம்பத்துக்கும் நம்ம மகாதேவிக்கு கிடைக்கும் என்று வில்வநாத சுவாமி மட்டும்தான் சொன்னார். எல்லோருக்கும் தான் மகாதேவி முதலியாருக்கு சந்தோஷம் ஊட்டுவதற்காக பல பல உபகாரம் பேசினார்கள். சுவாமி சொன்னது போல் வேறு யாருக்கும் சொல்ல தெரிந்தது. சகலருக்கும் ஒரே முறைத்தான். கூட்டோ குழம்போ பொரியலோ செய்வதில்லை. இருந்தாலும் கைபாகம் இருக்கிறதல்லவா, அதுபோல எல்லா உபச்சாரமும் சாமியாருடைய உபச்சாரம் போல் இருக்க முடியுமா? வாய்ப்பாகம் இருக்கே. மகாதேவ முதலியாரின் மூத்த மனைவியின் ஒரே பெண். சோனாசலத்தை கல்யாணம் செய்து கொண்ட 3ஆம் வருஷம் மாமனாருக்கும் மருமகனுக்கும் பிரமாதமான சண்டை வந்தது. இதே சமயம் மூத்த மனைவியும் இறந்துவிடவே விரோதம் முற்றிவிட்டது. சோனாசலத்தின் முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்று இருந்துவிட்டார் மகாதேவ முதலியார். புகுமனை புகுவிழாக்கு சோனாசலமும் வரவில்லை, சொக்கியும் வரவில்லை. அவர்கள் மனம் வேதனைப்படும் என்பது பலருக்கும் தெரியும். என்ன செய்வது அதற்கு என்று இருந்துவிட்டனர் அவர்களெல்லாம். வில்வநாதசாமி இருப்பாரா? விழா முடிந்த பிறகு நேரே சோனாசலத்தின் வீட்டுக்கு சென்று தெரு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு அன்புரை வழங்கினார். விழாவிலே அவரை கண்ட ஒருவர், சாமி காலையிலே அங்கே இருந்துச்சே என்று சொன்னார். போயிருந்தேனே, நானும் தான் பார்த்துவிட்டு வந்தேன். வைபவமாகத்தான் இருந்தது என்று முன்னுரையுடன் சோனாசலத்தின் மனக்கொதிப்பு அடங்க பேச்சு மருந்து தந்தார் சாமியார். படுத்த படுக்கையாக கிடக்கிறேன். பாவி மனுஷன் ஒரு பேச்சு. என்னடாப்பா செத்தியா பிழைச்சியான்னு கேட்கவே இல்லைப்பா. எப்படி இருக்குப்பா காலம். ஊரெல்லாம் சொன்னாங்க, இந்த நாளில் ஒரு சாமான் கிடைக்காதே, இப்போவா வீடு கட்டுறதுன்னு. முதலியாரே, கண்டவங்க பேச்சை கேட்க வேணாமுங்க. நான் இருக்கிறேன். உங்களுக்கு சாமானை பற்றின கவலையே வேணாம். எங்கே இருந்தாலும் எல்லா சாமானையும் கொண்டு வந்து சேர்க்கிறது என் பொறுப்பு. 4 பேர் 4 விதமாகத்தான் சொல்லுவாங்க. நீங்கள் பேசாமல் ஆரம்பிங்கோன்னு தைரியம் சொல்லி நாயாக அலைஞ்சு திரிஞ்சு வேலைக்கு சோறு உண்டா, சுகம் உண்டா, செத்து சுண்ணாம்பானேன். மழைக்காலம் வருவதற்குள்ளே வீட்டை கட்டி முடித்தேன். எல்லோரும் மூக்கு மேலே விரலை வைத்தாங்க. பூச்சி வேலை மட்டும்தான் பாக்கி. அலைஞ்சு திரிந்ததிலே கை கால் பிடிப்பும் காய்ச்சலும் வந்தது. படுத்த படுக்கையாக கிடக்கிறேன். நேற்று கிரகப்பிரவேசம். ஒரு வெத்தலை பாக்கு கிடையாதப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி முடித்தேனே, இந்தான்னு சொல்லி ஒரு துணிமணி கிடையாது. எப்படி இருக்குது மனுஷனுடைய யோகியதை. மாடா உழைச்சேன். மாடியிலே ஏறிக்கிட்டு உழவுறான் மனுஷன். இங்கே நான் துடிக்கிறேன். திரும்பி கூட பார்க்கல, ஒரு பேச்சு கேட்கல. இப்படி இருக்கு யோகியதை. அவனை எல்லாம் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? 20 ரூபா தானிக்கையுள்ள சாமானை கடைக்காரனிடம் வாயாடி வல்லடி செய்து 10-15 வாங்கி கொடுத்தேன். இந்த கைக்கு அந்த கை சாமான்களை நான் வாங்கி விட்டிருந்தா கூட இந்நேரம் 1000-500 மிச்சம் பிரித்திருப்பேன். என்னமோ மனுஷன் நம்மை நம்பி காரியத்தில் இறங்கிவிட்டான். நாம் இந்த சில்லறை சில்லுண்டிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு நினச்சி சத்தியத்துக்கு பொதுவாக பாடுபட்டேன். என்னமோ நான் தான் ஏறி உலர்த்த போகிறவன் மாதிரி ராத்திரிக்கெல்லாம் பிளான் போடுறது. இப்படி கட்டலாமா, இத்தனை அடி வைக்கலாமா, என்ன சாமான் போடலாமான்னு. இப்போ ஏன்னு கேட்க ஆளே இல்லையா? மருந்துக்கு பணம் இல்லை, போயேன். உன்கிட்ட மனம் திறந்து பேசுகிறேன். நான் வாய் திறந்து அவனை ஒன்றும் சொல்லக்கூடாது. அவன் சுகமாக இருக்கட்டும் ஐயா, ரொம்ப சுகமாக தான் இருப்பான். போகிறேன்ப்பா. ஆண்டவன் அவனவன் செய்கிற காரியத்தை பார்த்து கொண்டு தான் இருக்காரு. மகாராஜனாக இருக்கட்டும் மாடி வீட்டிலே.
என்னை துரோகம் செய்கிறவன் எவனும் வாழ மாட்டான்யா. பல வீடுகளை கட்டத் துவக்கி கால்வாசி முடிவதற்குள்ளே கூலி பெற்றுக்கொண்டதோடு இரவல் கடன் கேட்டு அதை கொடுக்க மறுத்துவிடும் காரணத்துக்காக சண்டை போட்டுக்கொண்டு வேறு எவனையாவது அழைச்சி கட்டிக்கொள்ளையா. நமக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஆசாமி. கர்மிகளுக்கு வேலை செய்வது பெரிய பாபம். மனுஷன் என்னடா இவ்வளவு பாடுபடுறானே, அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை ஒழுங்காக கட்டி முடித்த பிறகு நம்ம தானே அதில் சுகமாக வாழப்போகிறோம். அவன் வயிறு ஏறிய செய்தால் நம்ம குடும்பம் விருத்திக்கு வருமா என்கிற எண்ணம் இருக்க வேணாமா? ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாய் கடன் கேட்டேன். அடுத்த மாதம் சிங்கிள் சூளைக்காரனுக்கு நான் தருகிறேன் யா. இப்போ ஒரு நெருக்கடி கடனாக ஒரு 100 ரூபாயின் கெஞ்சினேன். முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டான். சே, இனி அவனிடம் போய் வேலை செய்கிறதை விட 4 வீடு பிச்சை கூட எடுக்கலாம்னு தீர்மானித்து விட்டேன். எவனையாவது கொண்டு வந்து எப்படியாவது கட்டிக்கொள்ளட்டும் என்று வம்பு பேசிவிட்டு வேலைக்கு வராமல் நின்று விடுவது கட்டட மேஸ்திரி குட்டப்பன் வழக்கம். மகாதேவர் கட்டிய மாடி வீட்டுக்கும் குட்டப்பன் தான் கடக்கால் போட்டான். கட்டி முடிக்கிற போது இல்லை, வழக்கப்படித்தான். என்றாலும் ஊரிலே எவனெவனையோ கூப்பிட்டு விருந்து செய்கிற மகாதேவ முதலி தன்னையும் கூப்பிட்டு இனம் தர வேண்டியதே முறை என்று குட்டப்பன் எண்ணினான். தவறான எண்ணம்தான். ஆனால் யார் அதை அவனிடம் சொல்ல முடியும்? யாருக்கு காது உறுதியாக இருக்கும் அவன் போடும் கூச்சலை கேட்க? எனவே யாரும் அவனை மறுத்து பேசுவதில்லை. மாடு வீட்டுக்கு மகாதேவி முதலி குடி போனதற்காக நடத்தப்பட்ட விழாவிலே தச்சு வேலை தங்கவேல் கலந்து கொண்டான். அவனிடம் குட்டப்பன் கொட்டினான் தன் கோபத்தை முன்னாலே குறித்துள்ள முறையில். மகாதேவ முதலியாரிடம் மட்டுமல்ல, கொஞ்சம் பச்சென்று யாராவது வாழ ஆரம்பித்தாலே அவர்களை தனக்கு எதிரி என்று எண்ணிக்கொள்ளும் வரட்டு வாழ்க்கைக்காரர் வீரசாமி பிள்ளை. தப்பு கண்டுபிடிப்பதும் தகராறுகளை கிளப்புவதும் மொட்டை பெட்டிஷன் விடுவதும் அவருக்கு பிரியமான பொழுதுபோக்கு. அவர் கிரகப்பிரவேசத்துக்காக சென்றிருந்தார். முதலியார் எல்லோரையும் உபசரித்தது போலத்தான் வீராசாமி அவரையும் உபசரித்தார். ஆனால் வெள்ளி தாம்பாலத்திலே வெற்றிலை வைத்து கொடுத்தார். ஜில்லா முனிசிப்புக்கு இவருக்கு பித்தளை தாம்பாலத்திலே வைத்து கொடுத்தார். வேண்டுமென்றே தன்னை அலட்சியமாக நடத்தினார் என்று பிரிட்டிஷ்காரர் கோபம் கொண்டார். கோபத்தை காட்டிக்கொண்டாரா? இல்லை, வெற்றிலை எடுத்துக்கொண்டார். வீடு வந்த பிறகு தன் நண்பர் ஒருவரிடம் கொட்டுகிறார் கோபத்தையும் பொறாமையும். மாடி வீடு நிலக்கிறதை நான் பார்க்கிறேன் ஒரு கை. என்னமோ எண்ணிக்கிட்டான். இவன் மாடி வீடு கட்டிவிட்டதாலேயே நாமெல்லாம் இவனை கண்ட எழுந்து நின்று கை கட்டி சேவகம் செய்யணும்னு எண்ணிக்கொண்டான். விஷயம் உன் மனதோடு இருக்கட்டும். இன்னும் ஒரு வாரத்திலே பாரு இந்த மாடி வீடு என்ன கதி ஆகுதுன்னு. ஊரில் யாரும் விஷயம் தெரியாதுன்னு எண்ணிக்கிட்டு ஒரு வேலை செய்திருக்கிறான். முனிசிபாலிட்டி நிலத்திலே 3 அடி சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? போயிருக்கிறது பெட்டிஷன் முனிசிபாலிட்டிக்கு. அடுத்த வாரம் வந்துவிட போகிறான். வாடா தம்பி, வந்து அளந்து காட்டுடா மனை என்னன்னு கேட்டுக்கிட்டு. அப்போ இல்லை தெரிய போகுது ஆசாமி கதை. மாடி வீட்டு கொரடும் மாடிக்கு முன்பக்கமும் இடித்து ஆகணும். இப்போ தெருவில் போய் நின்று கொண்டு பார்க்கிறான். எதிர் வீட்டில் போய் நின்று கொண்டு பார்க்கிறான் மாடி வீட்டு அழகை. முனிசிபாலிட்டிக்காரன் வருகிற போது தெரிய போகுது இந்த மாடி வீட்டு லட்சணம். கொஞ்சம் போயிருக்குது இவனுக்கு மண்டை ஓலை. மாடி கட்டிவிட்டான். மாடி பக்கத்து வீட்டுக்காரர் பாட்ஷா முதலி. மகாதேவ முதலியாருக்கு தூர பந்து. தன் சுகம் எந்த விதத்திலும் யாராலும் கெடக்கூடாது என்ற நோக்கம். கொஞ்சம் கனத்த சரீரம். ஆகவே காற்று தாராளமாக இருக்க வேண்டும் அவருக்கு. மாடி வீடு மகாதேவ முதலியாருக்கு அவர்தான் கிரகப்பிரவேசத்துக்கு நாள் வைத்து கொடுத்தார். இருந்தாலும் காற்று இல்லாத குறையை தாங்கிக் கொள்ள முடியுமா? அவர் பேசுகிறார். யாரிடம் இல்லை, தானாகவே பேசிக்கொள்கிறார். துளி காற்று கூட வருவதில்லை இப்போ. முன்னே எல்லாம் போர்வை கூட தேவைப்படும். அவ்வளவு காற்று அடிக்கும். இந்த பக்கத்து வீட்டுக்கார பாவை கிட்ட பணம் சேர்த்து போச்சு. மாடி வீடாக்கிட்டான். மாடி எழுப்பி விடவே நம்ம வீட்டுக்கு காற்று வருவதில்லை. குகை போல் ஆகிவிட்டது. அவன் ஏறி உலாத்துறான் மாடி மேலே. இங்கே வேகிறோம் நாமெல்லாம். எனக்கு அப்போவே தெரியும் இந்த பாவி மாடி வீடு கட்டிவிட்டால் நமக்கு சனியனா வந்து சேரும்னு. அது போலவே ஆச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.